பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பறவைகளைக் கொண்டு சகுனம் பார்ப்பது பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். பறவையின் மூலம் நல்ல கெட்ட சகுனம் பார்ப்பது. அதற்கு அம்மக்கள் கூறினார்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களை துர்சகுனமாகவே கருதுகின்றோம். நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளாவிட்டால் உங்களை திட்டமாக கல்லால் அடிப்போம். அல் குர்ஆன் சூரா 36 வசனம் 18. நம் கண்மணி நாயகம் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அமுதமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், தொற்று நோய் கிடையாது, பறவை சகுனமும் கிடையாது. அபசகுனம் இருக்க வேண்டுமென்றால் மனைவி, வீடு, வாகனம் ஆகிய மூன்றில்தான் இருக்கும். அறிவிப்பாளர் ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் ஸஹீஹ் புகாரி ஷரீஃப் 5753 ஹதீஸ். ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், பறவை சகுனம் என்பது கிடையாது, சகுனங்களில் சிறந்தது நற்குறியே ஆகும் என்று சொன்னார்கள். மக்கள் நற்குறி என்பது என்ன என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அது நீங்கள் செவியூறும் நல்ல மங்களமான சொல்லாகும் என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பாளர் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் ஸஹீஹ் புகாரி ஷரீஃப் 5754 ஹதீஸ். நல்லூர்களின் நற்சொற்கள். ஹதரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள், நாங்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடம் அமர்ந்திருந்தோம். அப்போது கூச்சலிடும் ஒரு பறவையொன்று கடந்து சென்றது. அங்கிருந்த மக்களில் ஒருவர், நன்மை நன்மை என்று சகுனம் சொன்னார். அதற்கு ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், நன்மையும் இல்லை தீமையும் இல்லை என்று உடனடியாக அவருக்கு மறுத்து கூறினார். பறவைகளின் சத்தத்துக்கு நன்மை அல்லது தீமை எதுவும் ஏற்படுத்தும் தாக்கம் இருப்பதாக நம்பிக்கை கொள்ளாமிருக்க ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் விரைவாக இவ்வாறு மறுத்துரைத்தார். பறவைகள் கூச்சலின் மூலம் சகுனம் பார்க்கும் இத்தகைய பண்பு ஈமானுக்கும் இறை நம்பிக்கைக்கும் முரணானது.